மனம் வந்து முன்வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நாங்கள்லாம் இருக்கும்போது எங்களை பார்க்கவே மாட்டார். தெலுங்குலையும் பேசி பார்த்துட்டேன், தமிழ்லையும் பேசி பார்த்துட்டேன். இந்த பக்கமே சட்டமன்ற நிதியிலிருந்து நிதி தர வேண்டும் என்றாலும் தருவதற்கு ரெடியாக இருக்கிறேன். நேற்று கோபத்தோடு இருந்த அர்ஜுன் அவர்களுக்கு இன்றைக்கு குளுமையான பதிலை தருகிறேன். பொள்ளாச்சி ஜெயராமன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு மனமோந்த நன்றி. பொள்ளாச்சி நகரில் பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்காக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் காலத்தில் 174 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் முழுமையாக முடிந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. மொத்தம் 22,000 வீடுகளுக்கு இணைப்பு தருவதாக திட்டத்தின் ஏற்பாடு. 2 ஆண்டுகளாக 7,000 வீடுகளுக்கு மட்டும்தான் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 15,000 வீடுகளுக்கு இணைப்பு தராமல் காலதாமதப்படுத்தப்படுகிறது என்கின்ற செய்தி மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வந்து உடனடியாக மீதமுள்ள 15,000 வீடுகளையும் 5 ஜோன்களையும் பாதாள சாக்கடை இணைப்பிலே உள்ளடக்கி கொசு, எலி, பெருக்கான் போன்ற விஷக்கிருமிகள் இல்லாத பொள்ளாச்சியை உருவாக்கி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மனம் வந்து முன்வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் பேசும்போது சபாநாயகருக்கு நன்றி என்று சொன்னார். அவைத்தலைவருக்கு நாங்கள்லாம் இருக்கும்போது எங்களை பார்க்கவே மாட்டார். தெலுங்குலையும் பேசி பார்த்துட்டேன், தமிழ்லையும் பேசி பார்த்துட்டேன். இந்த பக்கமே எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாதாள சாக்கடை திட்டம் புதிதாக போடப்பட்ட இடங்களிலே இணைப்புகள் தருவதிலே தாமதம் என்று நான் ஏற்கனவே அதுக்கு எதற்கென்று அந்த தொகை நிர்ணயிக்கப்பட்ட தொகையை கொடுத்து அவர்கள் மனு அளித்திருந்தால் உடனடியாக அந்த பணி செய்து தரப்பட்டிருக்கும். எனவே மாண்பு உறுப்பினர் சொன்னதை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம். என்ன காரணத்தினால் அது நிற்கவில்லை என்று அதை உடனடியாக அந்த 15,000 இணைப்புகளை வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன். சிரிக்கே எல்லாரும் இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை வடக்கு தொகுதியில் இந்து அறநிலையத்துறையில் சார்பாக மகளிர் தொழில்நுட்ப பள்ளி பாலிடெக்னிக் அமைக்க முன் வருமா? போதுமான இடவசதியும் உள்ளது, போதுமான நிதியும் மருதமலை தேவஸ்தான போர்டிலிருந்து கிடைக்கப்பெறும். ஆகையால் இந்த ஒரு தொழில்நுட்ப பள்ளியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தயவு கூர்ந்து அதை கட்டித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். எம்எல்ஏ சட்டமன்ற நிதியிலிருந்து நிதி தர வேண்டும் என்றாலும் தருவதற்கு ரெடியாக இருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் சார்பில் ஒரு தொழில்நுட்ப கல்லூரி 600 மாணவருடன் சிறப்போடு நடத்தப்பட்டு வருகின்றது. உறுப்பினர் கோரிய அந்த திருக்கோயிலில் ஏற்கனவே உயர்நிலை பள்ளியில் 900 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாக 3 முறை கள ஆய்வு செய்து அந்த பள்ளிக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்களையும் சுமார் 20 கோடி செலவில் கூடுதல் கட்டிடங்களையும் கட்டுகின்ற பணி ஏறக்குறைய 70% நிறைவடைந்திருக்கின்றது. நீங்கள் கோரிய இந்த தொழில்நுட்ப கல்லூரியை பொறுத்தளவில் தொடர் செலவு, தொடரா செலவு என்று 2 வகையாக பிரிக்கப்பட வேண்டியது உள்ளது. தொடரா செலவு கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் வருகின்றது. நீங்கள் அந்த கேள்வியை கேட்டவுடன் குறிப்புகளை கேட்டேன். தொடர் செலவு என்று பார்த்தால் ஒரு ஆண்டுக்கு 2.5 கோடி ரூபாய் வருகின்றது. மருதமலை திருக்கோயில் ஏற்கனவே 37 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். உலகமே அதிசயிக்கத்தக்க வகையில் அங்கே முருகனுக்கு ஒரு பிரம்மாண்ட சிலை அமைக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். இது போன்ற பணிகளுக்கு நிதி ஆதாரம் தேவைப்படுவதால் அதற்காக நீங்கள் வைத்த கோரிக்கையை மறுக்க மாட்டோம். வாய்ப்பு இருந்தால் கலாய்வு செய்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்று நிச்சயமாக நிறைவேற்றுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து முயற்சிப்போம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக நேற்று கோபத்தோடு இருந்த அர்ஜுன் அவர்களுக்கு இன்றைக்கு குளுமையான பதிலை தருகிறேன்.